வந்து உங்களுக்கு போட்டியாக எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு எந்த கட்சி போட்டி? தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு சார்பாக இங்கே வந்து மத்திய சென்னையிலேருந்து போட்டிடுறீங்க. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இங்கே உருவாகுது? இன்னும் ஒரு நாள் வேறு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நாளை மட்டும்தான் இருக்குது, ஒரு நாள் தான் இருக்குன்றீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். ஒரு மாற்றம் வேணுன்றது தான் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பினுடைய நோக்கம். எல்லாம் வழக்கமாக இருக்கிற கட்சிகளே வழக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறது, வழக்கமாக இலவசங்கள் அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் மாற்றிட்டு மக்களுக்கான உரிமைகளை செய்வதற்கான ஒரு கடமை உள்ள ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு இருக்குது. இந்த கூட்டமைப்பினுடைய வேட்பாளராக நம்முடைய மத்திய சென்னையினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ஒரு விவசாயியை நிறுத்தியிருக்கோம். இவரே ஒரு விவசாயியை நிறுத்தியிருக்கோம். எல்லாம் படித்தவங்களும் அறிவாளிகளும் தான் இந்த நாட்டை ஆள முடியும். படித்தவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது. ஆனால் படிக்காதவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை அப்படின்றது போல் இருக்கிற ஒரு அரசியலுக்கு படிக்கிறதை விட உணர்வு இருக்கிறவங்க தான் இந்த நாட்டினுடைய மக்களுக்காக ஏதாவது செய்ய முடியும். அதுலேயும் விவசாயிகள், வேலை செய்கின்றவர்கள், உழவர்கள், கூலி வேலைக்கு போகிறவங்க, வேறு எந்த தொழில் செய்கிறவங்க, முதலாளிகள், இதை போன்ற பக்குவப்பட்ட மனம் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுக்கு உதவ முடியும். ஆனால் அண்மை காலம் வரையில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களை சார்ந்து பேசவே இல்லை. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆட்களோட கூட்டணி அமைக்குது. அந்த கூட்டணி கசக்குதுன்னு சொல்லி இன்னொரு தடவை வேறு ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க. இப்படி போய் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த மக்களுக்காக உழைக்காத கட்சிகள் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. இந்த நிறைய ஆகியிருக்கிற கட்சிகளை எல்லாம் தள்ளிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய ஏழ்மை நிலையை போக்குவதற்கு, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு, சொல்லப்போனால் நம்முடைய உரிமைகளை டெல்லி பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை தமிழர்களுக்கு நாம் வாங்கி தரணுன்ற நோக்கத்துக்காக தான் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். இந்த கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுறதா முடிவு செய்து வேட்பாளர்களை அறிவித்தோம். ஆனால் இந்த தேர்தல் திடீர்னு அறிவித்து தமிழ்நாட்டில் தான் அதை முதலாக தொடக்கத்திலேயே தேர்தல் நடக்கிற மாதிரியும், இந்த தேர்தல் முடிஞ்ச பின்னால் 2 மாதம் கழித்து தான் இதனுடைய மக்கள் வாக்கு யாருக்கு போட்டிருக்காங்க, யார் தோற்றாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, யார் உறுப்பினராகன்ற ஒரு அறிவிப்பெல்லாம் இன்னும் 2 மாதம் இடைவெளி விட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கல. தேர்தலை 2-3 கட்டமாக முடிச்சிடுவாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கும் இடைவெளி இருக்கும்னு நினச்சோம். இப்போ வந்து கடைசியாக வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வேறு. இப்போ இந்த மத்திய சென்னையில் வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. என்னங்க, பெரிய கட்சிகள் போட்டியிடும் இடமா இருக்குது. இதில் வந்து உங்களுடைய கட்சி அந்த மாதிரியான, நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்கிறது மாதிரியே மக்களும் நினைக்கிறாங்க. திமுக தான் பெரிய கட்சி, அது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே பெரிய கட்சி. அதிமுக தான் அடுத்த கட்சி. அப்புறம் இவங்களோட சேர்ற கட்சிகள் காங்கிரஸ் போன்றது தான் பெரிய கட்சி, பாரதிய ஜனதான்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் பெரியதுன்னு நாங்கள் நினைக்கல. எல்லா கட்சியும் மக்கள்கிட்ட கையேந்தி நிற்கிற கட்சி தான். மக்களாக பார்த்து வாக்களிக்கணும். மிகப்பெரிய கட்சிகள்னால் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது 4. அதுக்கப்புறம் நாம் தமிழர், இந்த மாதிரியான அதாவது மக்கள் மத்தியில் வந்து மிகவும் பரிச்சயமாக இருக்குது. என்னங்க, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு இப்போ தான் வெளியே வந்து மக்களுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது எந்த மாதிரியான மக்களுடைய வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன, எங்களை நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய அறிமுகம் குறைவு. ஆனால் நாங்கள் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக இந்த மண்ணிற்காக உழைத்திருக்கோம். இந்த 40 ஆண்டுகளாக நிறைய பேசியிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய ஆற்று உரிமை, தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி உரிமை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய தொழில் உரிமை, இப்படியெல்லாம் பல உரிமைகளை நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த உரிமைகளை எல்லாம் திராவிட கட்சிகள் பேசுகின்றன. நிறைய பேசியிருக்காங்க. பேசியிருந்து அந்த பேச்சு தேர்தலுக்கு முன்னால் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பின்னால் இல்லை. அப்படி இல்லாததுனால இன்றைக்கு தமிழ்நாடு மிகவும் கேவலமாக போயிடுச்சு, கீழ் நிலைக்கு போயிடுச்சு. இந்தியாவில் பெரிய மாநிலங்களில் சிறப்பாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு, மராட்டியம் போன்ற மாநிலங்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு ரொம்ப கீழே போயிடுச்சு. நம்மளையெல்லாம் மிஞ்சிட்டு அண்டை மாநிலங்கள் பெரியதாக இருக்குது. அண்டை மாநிலங்களின் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க தொழில் வளர்ச்சி எல்லாம் தமிழர்களோட இதுதான் இல்லை. சரி, இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டியாக எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு எந்த கட்சி போட்டி? ஏன்னா திராவிட கட்சியை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க, தேசிய கட்சியை நீங்கள் எதிர்க்கிறீங்க.
அப்போனா உங்களுக்கு யார் போட்டியாக நினைக்கிறீங்க? நாங்கள் தேசிய கட்சியை முதல் எதிரியாக நினைக்கிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக இருக்கிற ஒரு கட்சியாக சொல்லி தமிழ்நாட்டு மொழியை இருக்கின்ற தமிழை காப்பாற்றுவோம்னு சொல்லி தமிழ்நாட்டு மேலைகளெல்லாம் முளைக்கி அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள் 67க்கு முன்னால். ஆனால் அவர் சொன்னதை வச்சு நம்பி தான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின்னால் அறிஞர் அண்ணா போன பின்னால் இந்த கொள்கைகளை எல்லாம் மொத்தமாக போட்டுட்டு அவ்வப்போது வருகின்ற தலைவர்கள் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லி இந்த நாடு தமிழர்களுடைய நாடு என்ற நினைப்பே இல்லாமல் போய்விட்டது. தமிழர்கள் வாக்களிப்பார்களை தவிர ஆனால் தோற்பதெல்லாம் தமிழர்கள். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல வாக்குறுதிகள் வந்து கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட? ஏன்னா நிறைய புதிய வாக்குறுதிகள் பழைய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நீங்கள் எல்லா செய்தித்தாள்லையும் புரட்டி பாருங்கள். எந்த வாக்குறுதியும் எந்த கட்சி தருவதும் புதியது அல்ல. எல்லா உதாரணத்துக்கு காங்கிரஸ் 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. அது பெண்களை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் 1 லட்ச ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த 1 லட்ச ரூபாய் வாங்குறவங்க என்ன செய்வாங்க? அந்த 1 லட்ச ரூபாய் ஏதாவது நோக்கத்தோடு கொடுக்குறீங்களா? 1 லட்சங்கிறது சிறிய அமௌண்ட்டு சொல்கிறீங்களா? சிறிய தொகைன்னு சொல்கிறீங்களா? தொகையே கொடுக்கக்கூடாது. ஏதோ திருடன் சொல்கிறது போல் இருக்குது. திருடன் தான் திருடிட்டு கொள்ளடிச்சிட்டு போகிற பணத்தில் தன்னை துரத்தி வர அந்த உரிமையாளரோ அது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அவங்க வந்து நம்மளை தேடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக வீசிட்டு போகிற சில சில்லறைகள் இதெல்லாம். ஆனால் ஜனநாயகத்தில் இந்த சில்லறை வேடங்கள் எல்லாம் இருந்து மக்களை வாழ வைக்காது. மக்களுக்கு உழைக்கிறதுக்கு கற்றுத்தரணும், மக்களுக்கு தொழில் தரணும். இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை தொழில்களும் தமிழர்களுடைய மக்களுடையதாக இருக்கணும். அது எந்த மாநிலத்தவர்களாக இருந்தாலும் அந்தந்த மாநில மக்களுடையதாக இருக்கணும். ஆனால் அந்த மாநில உரிமைகளை மத்திய அரசு ஆளுகின்ற பாரதிய ஜனதா இதுவரையில் ஆண்டு கொண்டிருந்த இந்திரா காங்கிரஸ் மதிப்பதே இல்லை. அதே போல் தமிழ்நாட்டிலும் திராவிட கட்சிகள் 2ஆக 3ஆக பிரிந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உரிமைகளை பேசாமல் நான் வந்து 1500 தரேன்றது இன்னொரு கட்சி வந்தால் 2000 தர்றது எங்கேருந்து தருவீங்க? உங்கள் கையில் தான் கொடுக்குறீங்க. அதுவும் குறிப்பாக மகளிரை வந்து குறிவைத்து இது இந்த மாதிரியான அறிக்கைகள் அதுவே பெருந்தவறு. நீங்கள் வாக்காளர்களை மகளிர் வாக்குன்னு பேசுகிறீங்களா? உரிமை நீ என்ன உரிமை தர்றது? நீ என்ன உன் வீட்டில் இருந்தால் கொடுக்குற? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மகளிருக்குன்றது, அப்புறம் குழந்தைகளுக்குன்றது, அப்புறம் நோயாளிகளுக்குன்றது, அப்புறம் படித்தவங்களுக்குன்றது, படிக்காதவங்களுக்குன்றது, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் வீணாக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது எல்லாம் இன்றைக்கு லட்சக்கணக்கான ரூபாயை கட்டணமாக கட்டணும். ஒரு ஆளுக்கு ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா போய் மருத்துவமனை, அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை இல்லை, அரசாங்கத்தினுடைய தூய்மை சுகாதாரமான இடமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாவற்றையும் விற்று அல்லது மக்களை ஏமாற்றி மக்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை மீண்டும் ஒரு திட்டமாக வர வேண்டியதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறாங்க திராவிட கட்சிகள். அது எல்லா கட்சியுமே. ஐயா, உங்களுடைய வாக்குறுதி எந்த அளவுக்கு இருக்குது? மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சேரும்னு நினைக்கிறீங்க? இன்னும் சேரும். ஏன்னா இல்லை மற்ற கட்சிகளை விட உங்களுடைய வாக்குறுதிகள் வந்து ஏதாவது புதுமை இருக்கிறதா? எல்லாம் புதுமை இருக்குது. ஏன்னா எந்த மாதிரி அதில் 1-2 சொல்லுங்களேன். முதலில் இலவசம் இருக்காது. எந்த இலவசமும் இருக்காது. அதே போல் கல்வி பொது கல்வியாக இருக்கும். அங்கே கட்டண கல்வி எங்கேயும் இருக்காது. ஒரு குழந்தை யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரே மாதிரி கல்வி, அது தாய்மொழி கல்வி. அந்த தாய்மொழி கல்விக்கான கட்டணம் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாமே பொதுவாக இருக்கும். மருத்துவம் எல்லாம் பொதுவாக இருக்கும். இப்போது இவ்வளோ பேசுகிற இந்த இலவசங்களை தருகின்ற அதிகாரிகளோ அல்லது ஆட்சியாளர்களோ யாராவது தங்களுக்கு தலைவலின்னு தான் ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனையில் போய் படுக்கிறாங்களா? அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்க்குறாங்களா? அரசு தருகின்ற சின்ன சின்ன மருந்துகளை வாங்கி சாப்பிட்றாங்களா? எல்லாம் சொகுசு வாழ்க்கை. அதனால் மக்களுக்கிட்ட மட்டும் சொல்கிறது நாங்களெல்லாம் உங்களுக்கு இலவசம் தரேன்னு. நம்முடைய வரி பணத்தை லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது, பங்கு போடுறது, இந்த தவறுகளெல்லாம் நடக்காது. மற்ற கட்சிகளை குறை சொல்கிறீங்க, ஆட்சியும் குறை சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் வந்து எந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறார்? நாங்கள் எப்படி வரமோ அப்படி தான் வீட்டுக்கு போவோம். அரசாங்கத்துக்கிட்ட இப்போது ஒருவரை பார்த்த அரசியல் தலைவர் அவர் வந்து 5 தடவை 6 தடவை 7 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினருக்கு சம்பளத்தை இவர்களே போட்டுக்கிட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் அவர்களுடைய திட்ட செலவுக்குன்னுட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எடுத்துக்கிட்டு எதுக்குமே உதவாத ஒன்றை செஞ்சிட்டேன்னுட்டு இந்த 5 கோடியை ஒவ்வொரு ஆண்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியான வீணான தண்ட செலவெல்லாம் இருக்காது. அரசாங்கம் செய்கின்ற திட்டம் தான் திட்டம், அரசாங்கம் போடுகின்ற திட்டம் தான் திட்டம், அரசாங்கம் செய்கின்ற செயல்பாடு மட்டும்தான் செயல்பாடு. நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரல் என்னவாக இருக்குது? முதல் குரல், ஒருவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க உங்களுடைய, அப்போ வந்து நாடாளுமன்றத்தில் எந்த மாதிரியான குரல் இருக்கும்? முதல் குரல் தமிழை இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகள் ஒன்றாக ஆக்குவது. அந்த குரல் கூட பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தானே இருக்கணும். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பலவாறான மொழிகள் உள்ள நாடாளுமன்றம், அங்கே தமிழில் தான் பேசுவீங்களா? தமிழ் தேசிய அமைப்பினால? ஆமாம், நாங்கள் முழுசாக தமிழில் தான் பேசுவோம். தமிழில் இல்லை, நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் உலகத்தில் இருக்க அத்தனை மொழிக்கும் மொழி மாற்று கருவி இன்றைக்கு இருக்குது. நாம் தமிழில் பேசினா உடனே அதை குஜராத்திக்கு மாற்றும். கருவியை பயன்படுத்துங்க. இன்னொன்று, ஒரு நாட்டில் பல மொழிகள் இருக்குது, பல இனங்கள் இருக்குது. அப்போ பல மொழிகள் பல இனங்கள் இருக்கிற நாட்டில் ஒரு மொழியை யாராவது ஒருவருடைய தாய்மொழி தான் அதிகமாக இருக்கின்றதுக்காக அந்த மொழியை ஆட்சி மொழி என்பது, அதை வைத்து தான் மற்றவர்கள்லாம் பேச வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பெரும் குற்றம். அது ஒரு காடுன்னு இருந்தால் அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் அதனுடைய தாய்மொழியில் பேசிக்கும். ஒரு தோட்டம்னு இருந்தால் அந்த தோட்டத்தில் இருக்க பறவைகளெல்லாம் அதனுடைய தாய்மொழியில் பேசிக்கும். காக்காய்க்கு நம்ம சோறு போடுறோன்றோன்னா அந்த காக்கா கூட தன்னுடைய தாய்மொழியில் தான் பேசுது, கான்னு தான் பேசும். இதெல்லாம் இயற்கையை செய்கின்ற ஏமாற்று வேலை, இயற்கையாக இருக்கின்ற மக்களுடைய இனம் மொழி உணர்வுகளை அழிக்கின்ற வேலை. இதுவெல்லாம் பார்த்தா இயற்கைக்கு மாற்றானது. இதையெல்லாம் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு ஏற்காது. கூட்டமைப்புன்னு வச்சுருங்க, கட்சியாக இல்லையா? இது கூட்டமைப்பு தானா? நாங்கள் இந்த தேர்தலை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆவல் இது. அதனால் நாங்கள் ஒரு கட்சி இருக்குது, நாடாளும் மக்கள் கட்சி, அது பதிவு பெற்ற கட்சி. அது போன்ற சில கட்சிகள்லாம் இருக்குது. எங்களுடைய தமிழர் தன்னுரிமை கட்சி இருக்குது, அது இன்னும் பதிவு இல்லை. அதே போல் பக்கத்தில் இருக்கிற நம்முடைய சந்திரசேகருடைய உலக தமிழின பேரியக்கம் இருக்குது, அதுவெல்லாம் பதிவு இல்லைன்றதுனால நமக்கு நோக்கம், ஒட்டுமொத்த நோக்கம் என்னென்னா தமிழ் தேசியம், இந்திய தேசியம் போல் தமிழ் தேசியம் பறந்து விரிந்த ஒரு கொள்கை உடையது. எல்லா மக்களும் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய மக்கள், நம்முடைய மொழி வாழ வேண்டும். நம்முடைய மொழியை இழப்பதற்காக எந்த கட்சியையும் நாங்கள் தொடங்கலை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட அப்படி தொடங்கப்பட்டதல்ல. இந்தி என்கின்ற ஒரு மொழி நம்மை தாக்க வந்ததே என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களால் தொடங்கப்பட்டது. இது அறிஞர் அண்ணா அவர்கள் அதில் புகுந்து கொண்டு அதை வெற்றியாகவும் ஆக்கி கொண்டார். ஆனால் அதற்கு பின்னால் அவர் நெடுங்காலம் இருக்க முடியவில்லை. இருந்திருந்தால் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது கருணாநிதி அவர்களை கேட்கின்ற கேள்வி, எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா போன்றவர்களை கேட்கின்ற கேள்வி, இப்பொழுது இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை கேட்கின்ற கேள்வியை எல்லாம் அறிஞர் அண்ணாவை பார்த்து கேட்டிருப்போம். ஆனால் அவர் பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நிலைமை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு மாறி இருக்கிற நிலையில் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் எதிரிகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிற கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் பார்த்திங்கன்னா மிக தடாலடியாக, அதாவது மிக பிரம்மாண்டமான இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எடுபடுன்னு நினைக்கிறீங்க? ஸோ மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு வசீகரமான பிரச்சாரங்கள்லாம் தேவைப்படுகிறதா? மக்களுக்கு வசீகரமானதல்ல, ஆனால் எதையும் செய்யாதவங்களுக்கு இது ஒரு வசீகரமாக இருக்குது. இல்லை, அங்கே தானே கூட்டங்கள் நிறைய சேருகிறது. கூட்டங்கள் வந்து எப்படி? ஆமாம், இருக்கைகள்லாம் வந்து நிரம்பி வழிகிறது. எதுக்காக வராங்க, எப்படி வராங்க, எவ்வளோ காசு செலவு செய்கிறாங்க, அதையெல்லாம் உங்கள் மாதிரி செய்தியாளர்களுக்கு தான் தெரியும். யாரும் காசு இல்லாமல் கூடுகின்ற கூட்டம் அரியுது. அப்போ கூட்டங்கள் உங்களுக்கு சேரலன்னு சொல்கிறீங்களா? எங்களுக்கு சேரலன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் சேர்த்தனோம்னா நம்ம பேச்சை கேட்டு வரணும், நம்முடைய கொள்கைகளை புரிந்து கொண்டு வரணும். அப்படி ஒரு நிலைமையை நாங்கள் இனிமேல் உருவாக்குவோம். மக்கள் வந்து பயப்படுறாங்களே, புதுசாக யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, திராவிட கட்சிகளுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், அப்படி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கிறதா? இப்போ வந்து பாஜக கூட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எழுச்சியாக இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கு. இந்தியாவில் இருக்க எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் படுகின்ற
பட்ட கடன்களை கூட வாங்காமல் அதையெல்லாம் தள்ளுபடின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தள்ளுபடின்னு செய்கின்ற வழியில் வர காசுக்களை வைத்து இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு மக்களுடைய செல்வாக்கு என்று காட்டி அவர்களை பண மயக்கத்தில் வைத்திருந்து இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய காட்சி போல நடத்துகின்றார்கள் பாரதிய ஜனதா. ஆனால் அது உண்மையானதல்ல, மக்களுக்கானது அல்ல. மக்களை வாழ வைக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய இருக்கின்ற எல்லா தொழில்களையும் தமிழ்நாட்டு மக்களிடம் ஒப்படைக்கணும். அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுடைய நலன்களை பேணுவதற்காக அந்த நாட்டு மக்களுக்கிடம் விடணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சில பேரை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு மோடி அவர்களுடைய மொழியை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்களை வைத்துக்கொண்டு அவர்களை பெரும் முதலாளிகளாக ஆக்கிக்கொண்டு அவர்களை பெரிய ஏழைகள் போல காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த தவறுகளை எல்லாம் மோடி அவர்கள் திருத்த முடியாது. ஏன்னால் 10 ஆண்டுகளில் பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். அவர் ஏதோ வட மாநிலத்துக்காரங்களுக்காக அதற்கு இன்னும் நாளை மறுதினம் தெரிஞ்சிடும் என்னங்க, மக்களுடைய வாக்குகள் தெரியும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் குறைகள் சொல்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரியான ஆட்சி தரணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஆட்சி மக்கள் கொடுத்துட்றாங்க, என்ன மாதிரியான ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் முன்னே சொன்ன உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலில் நாங்கள் எப்படி வரோமோ அப்படி தான் வீட்டுக்கு போவோம். எப்படிங்க, எளிமையை சொல்கிறீங்களா இல்லை வளமையை சொல்கிறீங்களா, பெருமையை சொல்கிறீங்களா? பெருமை, தமிழருடைய பெருமைனா அது உலகத்திற்கு தெரிவிப்போம். இல்லை, நீண்ட காலமாக இந்த தமிழ்ங்கிற மொழியை வைத்து, அதான் நமது மொழி தான், அந்த மொழியை வைத்து ஆட்சி அதாவது அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்கிறதான்னு கேட்குறேன். எப்போதுமே இருக்கிறதான்னு. எப்போவுமே நம்முடைய வாய்க்கு ஒரு கட்டு போடக்கூடாது. அந்த வாய்க்கு யாரும் போட முடியாது. நம்முடைய வாயில் இருக்க பேச்சு மொழி தான் நம்முடைய உயிர். இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நமக்கு அரசியல். இந்த உயிரை காப்பாற்றி முன்னெடுக்கிறதுக்கு தான் அரசாங்கமே பெருந்தவறு செய்யுது. கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து தமிழை படிப்படியாக பள்ளிகளை விட்டு இன்றைக்கி நீக்கிட்டாங்க. அதுக்கு எம்ஜிஆர் துணை போனார், ஜெயலலிதா துணை போனார், எல்லாரும் துணை போனாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதே இல்லை. பிள்ளைங்க படிக்க வேண்டிய தேவையில்லை, படிக்கவே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம் மழலையர் கல்வியில் போய் சேர்த்துனா அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழே கிடையாது. தாய்மொழியை பேசக்கூடாதுன்று பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அது திராவிட கட்சிக்காரங்கள் நடத்துகிறாங்க, ஆட்சியாளர்களும் நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நாட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைய வேணும்னு சொல்லி வந்த திராவிட கட்சிகள் இன்றைக்கு மதுக்கடைகளை அவங்களே நடத்துகிறாங்க, அரசாங்கம் நடத்துது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த கொடுமை கிடையாது. அது நீங்கள் மூடுன்னு சொல்கிறீங்களா? மூடுறது மட்டும் கிடையாது, மூடிடணும், சுத்தமாக மூடிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பனை மரங்கள் முழுவதும் உபயோகத்துக்கு வரணும். பனை மரங்களில் இருந்து வெல்லம் காய்ச்சணும். அந்த வெள்ளத்தினுடைய விலை 400 ரூபாய் ஒரு கிலோ. ஆனால் கரும்பில் விளையிற சர்க்கரையினுடைய விலை 40 ரூபாய். அப்போ 40 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் எத்தனை மடங்கு உயர்வு இருக்குது. இன்னும் நம்மை இந்த ஆங்கில மயக்கம், அந்நியர்களுடைய மயக்கம், அந்நியர்கள் கொண்டு வந்து தர சர்க்கரை மயக்கம் தான் இருக்கே தவிர நம்ம நாட்டில் இருக்கிற நம்முடைய பனை மரங்கள், நம்முடைய புளிய மரங்கள், நம்முடைய காடு வளங்கள், நம்ம நாட்டில் இருக்க விலங்குகள் இப்படியெல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. அதுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை தருவோம். இயற்கை வளங்களை முன்னுரிமை தருவோம். இரண்டாவது, இயற்கையாக இருக்கின்ற விவசாயத்தை, வேளாண்மையை முதன்மைப்படுத்துவோம். நீங்கள் எந்த காலத்திலையும் அழியாத ஒரு தொழில் எதுனா வேளாண்மை, விவசாயம். அந்த விவசாயம்தான் 70% மக்களுக்கு வேலை தரும். இவங்க சொல்கிறதெல்லாம் 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை தர்றோம், 2 லட்சம் ஸ்டாலின் சொல்கிறாரு 2 லட்சம் பேருக்கு இப்போ வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் உண்மையானது அல்ல. இப்போ பாருங்கள், பழைய வந்த ஹூண்டாய் நிறுவனம், பல கார் தொழிற்சாலைகள்லாம் இன்றைக்கு நம்மவர்களை நம்பி வேலை செய்யலை, எல்லாம் ரோபோ இயந்திரங்கள் செய்யுது. அங்கங்கே நிர்வாகத்துக்கு ஒரு சில பேரை வச்சுருக்காங்களே தவிர 2 லட்சம் பேருக்கு வேலை, 3 லட்சம் பேருக்கு வேலை என்பதெல்லாம் இன்றைக்கு இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை மாற்றங்கள் நிறைய உருவாகும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. சரிங்க. இப்போ மத்திய சென்னையை பற்றி சொல்லுவோம். ஐயாட்ட பேசலாமா? பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். மத்திய சென்னை வேட்பாளராக இருக்கீங்க. சொல்லுங்கள், தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பில் நீங்கள் எந்த மாதிரியான வாக்குறுதிகள் இந்த மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க? தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் தமிழர் தலைமை கட்சி தலைவர் பாவலர் ஐயாவுடைய வழிகாட்டுதலில் 13 இடங்களில் நாங்கள் போட்டியிடுகின்றோம்.
நாடாளுமன்ற கட்சி சின்னத்தில் அக்னி செல்வராஜ் நிறுவன தலைவர் அவர் தலைமையிலும் ஏனைய இயக்க கட்சிகளும் 7 அமைப்புகளும் பிரவீன்குமார் கடல்சார் நல மக்கள் இயக்கம் ஷெட்யூல் ஐக்கிய முன்னணி திருமதி ரேவதி நாகராஜன் ஆர்எம்எஸ் தொழிற்சங்கம் சிட்டி பாபு அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அக்னி செல்வராஜ் அவர்கள் திருவண்ணாமலையில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார். நாடாளுமன்ற கட்சியின் நிறுவன தலைவர் அக்னி செல்வராஜ் அவர்கள். சசிரேகா உலகத்தமிழின பேரியக்கம் தென் சென்னை வேட்பாளராக அம்மா அவர்கள் போட்டியிடுகின்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் திருமதி மாலதி அவர்கள் போட்டியிடுகின்றனர். வடசென்னையில் அக்ஷய் போட்டியிடுகின்றார். இதுபோன்று தமிழகத்தில் 13 நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம். எதற்காக இந்த தேர்தலை நாங்கள் நம் தலைவர் அவர்கள் தலைமையில் சந்திக்கணும் என்றால், இந்த தமிழ் தேசிய அரசியலில் மக்களிடம் எடுத்து சொல்வதற்காகவும், இந்த தேர்தல் பரப்புரை மூலம் எங்களுடைய பொருளாதாரம், தமிழர்களுடைய பொருளாதாரம், தமிழர்களுடைய வணிகம், தமிழர்களுடைய இறையாண்மை எல்லாம் இன்று மறைக்கப்பட்டது. எப்படி என்றால், எப்படி நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த வழிபாடுகளில் இன்று தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடங்களில் மறைக்கப்பட்டன. இது எதனால் மறைக்கடிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த 50 ஆண்டு திராவிட ஆட்சியில் நம்மளுடைய இறையாண்மைகள் எவ்வாறு சூறையாடப்பட்டன என்பதை மக்களே அறிவார்கள். நம்மளுடைய இறையாண்மை என்பது தமிழர்களுடைய இறையாண்மை. தமிழருடைய இறையாண்மை உலக அளவில் பரந்த இந்த நிலப்பரப்பில் இன்று ஆங்காங்கே ஒரு சிறு நிகழ்வுகளாகவே அந்த இறையாண்மையை இன்று நமது முன்னோர்கள் விட்டு சென்ற பணிகளை யாரும் பொருட்படுத்தவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று மக்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனது தலைவர் மேதகுவே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வழி நடத்தலில் உலகத்தமிழின பேரியக்கம் என்றும் அதற்கான ஒரு விதையாகவே இந்த மண்ணில் போராடும். எங்கள் ஐயாவின் பாவலர் மு. ராமச்சந்திரனுடைய வழிகாட்டுதலிலும் இந்த தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் அந்நியர்களின் வணிகத்தை முறியடைப்பதே எனது உலக தமிழின பேரியக்கத்தின் நோக்கமாகும். மாணவர்களுக்கு நமது முன்னோர்கள் தமிழர்களுடைய வரலாற்றை பாட புத்தகங்களில் இடம் செய்ய பெற வேண்டும் என்பதே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் நோக்கமாகும். ஏனென்றால் இந்த வரலாற்றை படித்தால் மட்டுமே மாணவர்கள் அதற்கான ஒரு சிந்தனையோடு அடுத்த கட்ட ஒரு தமிழர்களுடைய வரலாற்றையும், இந்த மண்ணையும், இந்த பண்பாட்டையும், இந்த இறையாண்மையையும் காப்பார்கள் என்பதற்காகவே தமிழக பாடக புத்தகங்களில் 1ஆம் முதல் கொண்டு 12ஆம் முதல் வரை வரலாற்றை எடுத்து செல்வதற்கான வழித்தடங்களை அமைத்து அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் நோக்கமாகும். இந்த பாராளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கான முதல் காரணம் பல இருக்கின்றது. ஒன்று, இந்த தமிழ்நாடு இழந்த தமிழ்நாடு இழந்த அத்தனை வளங்களையும் தமிழ்நாடு மீட்டெடுக்க வேண்டும். 6 காவிரியினுடைய உரிமை, அதேபோன்று முல்லை பெரியாறு அணைக்கு கேரளம் செய்கின்ற தடுப்பு, அதேபோன்று பாலாற்றில் அதிகமாக அணையை கட்டி கொண்டிருக்கின்ற ஆந்திராவை தடுப்பது போன்றவையெல்லாம் முதல் வேலை. 2வது வேலை, தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை தமிழ்நாட்டில் முதலில் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வேட்பாளர் மத்திய சென்னை வேட்பாளர் சந்திரசேகர் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் தமிழர்கள், இந்தியாவிற்கு வெளியேவும் உள்ளேயும் எல்லா இடங்களிலேயும் இருக்கின்ற தமிழர்கள் இன்றைக்கு உலக நாட்டு மக்களாக இருக்கின்றார்கள். அந்த மொழியை ஐநாவினுடைய பேச்சு மொழியாக கூட கொண்டு வர வேண்டும். அதே போன்று இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் உடனடியாக. அடுத்து, கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆமாம், கச்சத்தீவை மீட்போம். அதே போன்று தமிழ்நாடு பல மாநிலங்களிடம் தன்னுடைய நிலத்தை இழந்திருக்கின்றது. அண்டைய மாநிலங்கள் கேரளம், ஆந்திரம்,
பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகம் போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் அனாதைகள் போல இருக்காங்க. அங்கே இருக்க தமிழர்கள் இங்கே இருக்கின்ற பிற மொழிக்காரர்கள் இருக்கின்ற உரிமைகள்லாம் அங்கே கிடையாது. இங்கே எந்த மொழி பேசினாலும் நாம் அவர்களை முதலமைச்சர் வரையிலே கொண்டு போகின்றோம். அண்டை மாநிலங்களில் அடைபட்டு சிறைப்பட்டு இருக்கின்ற தமிழர்களுடைய நிலத்தை எல்லாம் மீட்டெடுப்போம். இதுபோல் பல நோக்கங்கள் எங்களிடம் தாண்டி ஒரு அதாவது மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கையில் மாட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. மறுபடியும் விடுதலை ஆகிட்டு வராங்க. அதுக்கான ஒரு தீர்வு ஏதாவது காண வாய்ப்பு இருக்கா? தீர்வு தான் கச்சத்தீவை தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லையினுடைய மீட்டாக சரியாக போயிடும். ஏன்னா இங்கேருந்து 1500 மைல் அப்பால் இருக்குது அந்தமான் தீவு. ஆனால் அந்தமான் தீவு அவ்வளோ தொலைவில் இருக்கிற தீவு இந்தியாவினுடைய சொந்தம். ஆனால் பக்கத்தில் 15 நாட்டிக்கல் மைலில் இருக்கிற கச்சத்தீவு நம்மளது இல்லைன்னுட்டு இந்திரா காந்தி கொடுத்தாங்க. அதை கருணாநிதி ஏற்றுக்கிட்டாரு. அதையெல்லாம் மீட்டெடுப்போம் நாங்கள். ஆமாம், அதே போல் இந்தியாவிற்கு இலங்கை தமிழர்கள் அகதிகள் போல் இருக்காங்க. இந்த அகதிகளாக இருக்கின்ற இலங்கை தமிழர்களை இந்த அரசாங்கம் அவர்களை வெளியில் விடாமல் பூட்டி வச்சிருக்கு. காலையில் மாலையில் அவங்க போக்குவரத்தையெல்லாம் கண்காணித்து அவருடைய வரவு செலவை எல்லாம் எழுதி வைக்குது. அந்த தவறையெல்லாம் நீக்கிட்டு இந்தியாவினுடைய மக்களாக அங்கே இலங்கையினுடைய குடிமக்களாக அவர்களை அங்கே போய் வச்சு அமைதியாக இருக்க வச்சு அவர்களுடைய உரிமையெல்லாம் மீட்டு கொடுக்க பாடுபடுவோம். சொல்லுங்கள், எந்த மாதிரியான ஒரு இது இருக்கும், டஃப் இருக்கும்? நாங்கள் முதல்ல தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர் தன்னுரிமைக்காகவும் தமிழர் பண்பாடு நிலைக்க வேண்டுன்றதுக்காகவும் தான் பாடுபடுவோம். எங்கள் ஐயா தலைவர் ஐயாவும் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் தலைவரும் சொன்னாங்க. சரிங்களா? அதுதான் முதல் நோக்கம். 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை எங்கும் எதிலும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா இடத்துலையும் தமிழ் பேசணும். தமிழர் தலை குனியக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழணும். சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட இந்த பூமி பாரத நாடு என்ற பெயர் பெற்றது போய் இப்போ எப்படியோ மழுவி சென்னைன்னு நிற்குது. மறுபடியும் அந்த பாரத நாடுக்குரிய வலிமையை கொடுக்கணும். இந்த நாட்டு மக்கள் தமிழுக்காகவும் தமிழர் தலை குனியாமல் இருக்கவும் தமிழ் பண்பாட்டிற்கும் மரியாதை தேவை. எங்கு போனாலும் தமிழர்கள் தானென்ற அலட்சியம் இருக்குது. அந்த அலட்சியம் இல்லாத ஒரு தமிழ் மக்களை உருவாக்கணும். தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும். பாராளுமன்றத்தில் தமிழர்கள் நாங்கள் போய் நின்றால் ஒழிய இந்த மக்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. ஆனால் இப்போ நிற்கிறவங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் யார் தமிழர்கள் இல்லைன்னு போராட வரலை. தமிழுக்காக மட்டுமே போராட வந்திருக்கோம். அவங்க தமிழர்களாக இருக்கட்டும், தமிழுக்காக போராடணும், கண்டிப்பாக போராடணும் தான். ஆனால் மற்ற அடிப்படை தேவைகள்லாம் இருக்குது, மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஐயா, தமிழுக்காக போராடும் போது அடிப்படை தேவைகளும் கவனத்திற்கு வரும். அதையும் நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் தலைவரும் உலகத்தமிழர் பேர் இயக்கத்தின் தலைவரும் நாடாளு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் அக்னி செல்வராஜ், இந்த மாதிரி பல இயக்கங்கள் சேர்ந்து தான் ஐயா நாங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் சார்பாக ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் 13 பேர் களமிறங்கியிருக்கிறோம். எங்கள் 13 பேரோட நோக்கமும் ஊழலற்ற ஆட்சி, தமிழர் பண்பாடு நிலைநிறுத்தல், எங்கே போனாலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை வேண்டும். இதுதான் எங்கள் நோக்கம். அடிப்படை உரிமைகளையும் பேணுவோம், பல லட்சியங்களையும் காப்போம். தனது பெயரிலே தமிழை வைத்து கொண்டுள்ள தமிழிசை, தமிழிச்சி தங்கபாண்டியன் இவர்களை பற்றி சொல்லுங்கள். இவர்கள் கூட நீங்கள் போட்டிடுறீங்க, முதல் முறையாக போட்டிடுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஐயா, நாங்கள் பெண்களின் போது யாரை பற்றி விமர்சனம் பண்ண விரும்பலை. சரிங்களா? அவங்க பல கட்சிகளில் பல கவர்னர் பதவியிலேருந்து எல்லாத்துலேயும் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ தான் முதல்ல வந்திருக்கேன். சரிங்களா? அதனால் நாங்கள் எந்த பெண்களை பற்றி விமர்சனம் பண்ண விரும்பலை. அவங்களும் இந்த தமிழ்நாட்டின் பெண்கள் தான். பெருங்கட்சியிலேருந்து போட்டிடுறாங்க, நீங்கள் வளரும் கட்சியிலேருந்து, அதாவது வளர்ந்த கட்சி தான். ஐயா சொன்ன மாதிரி 40 ஆண்டுகளாக இந்த கட்சியில் அதாவது அமைப்பாக இருந்திருக்காங்க. அவங்க வெளியே தெரிஞ்சு வளர்ந்தாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். போட்டிடுறீங்க, ஜெயிக்கிறீங்க. கண்டிப்பாக ஜெயிப்போம். பாராளுமன்றத்தில் தமிழ்த்தாயின் வாழ்த்துக்களை பாடுவோம், தமிழுக்காக போராடுவோம். எங்கள் 13 வேட்பாளர்களும் கிளம்புறீங்க. மத்திய சென்னையில் எங்கள் ஐயா கரு சந்திரசேகரன் ஐயாவும், தென் சென்னையில் நானும், வட சென்னையில் அக்ஷய் விஸ்வநாதனும், சென்னை முழுவதும் 13 தொகுதிகள் களமிறங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் முழுவதும் திருவள்ளூர் தொகுதியில் சகோதரி மாலதியும், ஈரோடு தொகுதியில் தனலட்சுமியும், சரண்யான்றவங்களும், எங்கள் தொகுதி கள்ளக்குறிச்சியில் வெங்கட்ராமன் ஐயாவும், அக்னி செல்வராசு நாடாளு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திருவண்ணாமலையிலும், சிட்டி ஆர்எம்எஸ் தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிற தலைவர் சிட்டி பாபு ராசுங்களும் 13 பேர் நாங்கள் கிளம்பியிருக்கோம் நாடாளு மக்கள் கட்சியில்.
நாங்கள் கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு சென்றோமானால் தமிழுக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட இந்த தமிழ் மண் பாரத நாடாக ஒளிரும் என்ற நம்பிக்கையோடு முன்னெடுப்போம். வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த தேர்தல் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார்.